இறைவனிடம் கையேந்தாமல் தவமாய் எனக்கு கிடைத்த 3 எழுத்து வரம் அப்பா. அன்று இன்றும் என் அப்பாவுடன என் அழகிய தருணங்களும் நினைவுகளும். அன்று இரவில் வெகு நேரமானாலும் எவ்வளோ அசதி இருந்தாலும் அனைத்தும் தன் வசீகர புன்னகையில் மறைத்து கதை சொல்லி தட்டி கொடுத்து தூங்க வைப்பார். முயல் ஆமை கதையில் யார் அன்று ஜெயிக்க வேண்டும் என்பது என் முடிவுதான். ஒரு நாள் ஆமையை தூங்க வைப்பார், மறுநாள் முயலை தூங்க வைப்பார். கதை கேட்டபடி நானும் தூங்கிவிடுவேன். இன்று இரவு ஒன்றாக உணவருந்திய பின் ஆரம்பிக்கும் என் அன்றைய நிகழ்வுகள் ஊர்க்கதை, உலகக்கதை, அரசியல் என்ற தொணத்தொடப்பை ரசித்தபடியே அப்பா உறங்கி விடுகிறார். உறக்கத்திலும் உதட்டோரத்தில் அதே வசீகர புன்னகை. அதை ரசித்தபடி அவர் அறையை விட்டு வெளியேறுகிறேன். அன்று பள்ளிக்கு செல்ல ஆயத்தமாகும்போது அப்பா எனக்கு சாக்ஸ் போட்டு விடுவார். சாக்ஸ் கூட உங்கள் பொண்ணுக்கு நீங்கள் தான் போட்டு விடணுமா என்று அம்மா திட்ட அப்பா எனக்கு ஷூ மாட்டி விடுவார். ஆறுதலோடும் அன்போடும் அவர் தோளில் தட்டி கொடுப்பேன். அன்று அம்மா வெளியில் சென்றிருந்தால் எனக்கு சாப்பாடு ஊட்டும் வேலை அப்பாவின் உடையது. அப்பாவுக்கு அம்மா மாதிரி கரெக்டாக ஊட்டி விட தெரியாது. பாவமாக இருக்கும். அப்பா சிந்தி சிந்தி ஊட்டி விடுவார். அப்போ அதனால் நானே சமத்தா சாப்பிட்ருவேன் மிச்சம். இன்று பத்திய சாப்பாடு அப்பாவின் உடல் நலத்திற்காக அவரோடு சேர்ந்து அதே பத்திய சாப்பாடு நானும் சாப்பிட்றப்ப அப்பாவுக்கு தான் ஒரு நோயாளியோ என்ற எண்ணம் வருவதில்லை. உற்சாகமாக சாப்பிட்டு முடித்து விடுவார். அப்பாவின் விரல் பிடித்து அன்று நடக்கையில் அவர் விரலில் எனது மழலை வாசம். இன்று அவர் கைகோத்து போகையில் என் விரலில் அவரது நிறைவான பாசம். இப்போ தான் என்னோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஒவ்வொரு தடவை வீடியோ போடும்போதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.